This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. மக்களே இன்றைக்கி நம்ம சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகா, தென் 100 கிராம் காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஆயிலை விட நெய் சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்து நெய் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்ந்துடுச்சு வெங்காயத்தோட. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த வெட்டி வச்ச மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்க வேணாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்தே தண்ணி தனியாக பிரியும். இப்போ ஒரு மூடியை போட்டு ஃபுல்லாக மூடிக்கலாம். அப்போ தான் அந்த மஷ்ரூம் நல்லா வெந்து தண்ணியை மஷ்ரூம்லேருந்து தனியாக பிரியும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, அடுத்தது தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் தனி மிளகுத்தூள் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம், மசாலாலாம் அந்த காளானில் இறங்குற வரைக்கும். மக்களே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே இந்த மஷ்ரூமில் நல்லா கலந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த மஷ்ரூமும் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ சிம்பிள் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான் மக்களே, செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இது வந்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.